இது வெற்றியின் நேரம். கரங்களை உயர்த்தி காண்பிப்போம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. வாசிப்போம். ரோமர் 5:1. இவ்விதமாக நம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு முதல் படி ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்வது. இயேசுவை பற்றி வேதம் சொல்கிறது, அவர் சமாதான காரணர் என்று வேதம் சொல்கிறது. அதாவது சமாதானத்துக்கு ஊற்று அவர்தான். மனுமக்களுக்கு சமாதானம் அவருக்குள்ளே இருந்து பொங்கி வருகிறது. இயேசு இல்லை என்றால் சமாதானம் இல்லை. நோ ஜீசஸ் நோ பீஸ். இயேசு இல்லை என்றால் சமாதானம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேகம் மனிதர்கள் அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனா சமாதானம் இல்லை. பாருங்க, படிப்பு இருக்குது, ஆனா படிப்பு இவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியல. ஒரு விதமான விரக்தி, ஒரு விதமான வெறுமை, ஒரு விதமான நிராசை, இதில் இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவனிங்க, இவருடைய பணம் இந்த வெறுமையை நீக்க முடியவில்லை. நண்பர்கள் இருக்கிறார்கள், உறவினர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவங்கெல்லாம் இந்த வெறுமையை நீக்க முடியல. நண்பர்கள் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப குதூகலமா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நண்பர்கள் போன உடனே ஒரு விதமான தனிமை வந்து விடுகிறது, ஒரு விதமான விரக்தி வந்து விடுகிறது. பாருங்க, இவைகள் மனுஷனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது, நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்கிறது இல்லை. இதே போலதான் சினிமாவும் சிட்டின் பங்களும். நான்லாம் சமாதானத்தை தேடி அலைஞ்ச ஒரு ஆளு. சினிமாவுக்கு ஓடுறது. இன்னைக்கெல்லாம் பாருங்க, எல்லா வீட்லேயும் டிவி வந்துருச்சு. மக்கள் இன்னைக்கு சினிமா பார்க்கறதுக்காக வெளியே போறதில்லை, வீட்டிலேயே பார்த்துடுறாங்க. அந்த நாட்களில் பாருங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா தியேட்டருக்கு ஓடுறது, டிக்கெட் எடுத்துட்டு அங்கே போய் 3 மணி நேரம் உட்காந்துருக்கிறது. சந்தோஷம், உலகத்தெல்லாம் மறந்து ரொம்ப சந்தோஷம் வந்த மாதிரி இருக்கும். ஆனால் முடிஞ்சு வந்த பிறகு ஊரில் இல்லாத விரக்தி அப்படியே வந்து ஆட்கொள்ளும். பாருங்க அருமையானவர்களே, பாவத்தில் வாழ்கிற மனுஷனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்கிறது. பாவத்தில் வாழ்கிற மனுஷன் அவன் வந்து அவனுடைய வாழ்க்கை கொந்தளிக்கிற ஒரு கடலை போல இருக்கிறது. கொந்தளிக்கிற கடல்ல ஒரு அமைதியை பார்க்க முடியாது. அப்படிதான் பாருங்க, பாவத்தில் வாழ்கிற மனிதன் இருக்கிறான். விரக்தியும் சமாதான கேடும் அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது. அநேகர் பாருங்க தற்கொலை செய்து கொண்டதுக்கு காரணம் இந்த சமாதான கேடு. பாருங்க, சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை. பெரிய பெரிய ஆட்கள்லாம் தற்கொலை செய்து கொண்டதற்கு காரணமே அவர்களுக்கு சமாதானம் இல்லை. அருமையானவர்களே, மனிதர்கள் நிம்மதி இல்லாத ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகம் தெய்வீக சமாதானத்தை கொடுக்க முடியாத ஒரு உலகம். ஆனால் இதன் மத்தியிலே ஒருவர் தேவ சமாதானத்தை கொடுக்கிறார். அவருடைய பெயர் இயேசு. ஆண்டவராய் இயேசு அருமையானவர்களே சமாதானத்தை அருளுகிறவராயிருக்கிறார். எப்படி அருளுகிறார்? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை இயேசுவின் மீது வந்தது. பாருங்க, இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை அவர் சவதரித்து வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு தம்முடைய ரத்தத்தின் வல்லமையினாலே பாவங்களை போக்குகிறார். பாவம் வாழ்க்கையை விட்டு போகும்போது பாருங்க, விரக்தியும் போய்விடுகிறது, சமாதான கேடும் போய்விடுகிறது, நிரந்தரமான சமாதானம் மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. பாருங்க, இறைவன் கொடுக்கிற இந்த சமாதானத்தை போல மிகப்பெரிய ஒரு சொத்து எதுவுமே கிடையாது.
இந்த சொத்தை எந்த மனுஷனும் சம்பாதிக்க முடியாது. அருமையானவர்களே, மனிதர்களை தேவன் நேசிக்கிறபடினாலே இந்த சமாதானம் என்கிற அரிய பெரிய சொத்தை தேவன் இலவசமாய் கொடுக்கிறார். பாருங்க, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பின்னணியிலிருந்து வந்தாலும் பரவாயில்ல, எல்லாரையும் தேவன் நேசிக்கிறார். எல்லாருக்கும் இந்த சமாதானத்தை இலவசமாய் தருகிறார். இந்த சமாதானம் உள்ள வரும்போதுதான் ஆவியிலே ஒரு இளைப்பாறுதல் உண்டாகிறது. இந்த சமாதானம் உள்ள வரும்போதுதான் மனதில் ஒரு சாந்தி உண்டாகிறது, மனதில் ஒரு அமைதி உண்டாகிறது. இந்த சமாதானம் உள்ள வரும்போது தான் சரீரம் அருமையானவர்களை ஆரோக்கியமடைய ஆரம்பிக்கிறது. இந்த சமாதானம் உள்ள வரும்போது தான் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, கையின் பிரயாசங்கள் பெருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இறைவன் கொடுக்கிற சமாதானம் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றாயிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று சின்ன பிள்ளை போல கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் கேட்பீர்களானால், வரும்போது நீங்க சமாதானம் மற்றவர்களாக வந்திருக்கலாம், போகும்போது தெய்வீக சமாதானத்தோடு போகலாம். ஆகவே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள், அவர்கள் நீதிமான்களாக இருக்கிறார்கள் என்று அருமையானவர்களே தேவன் சொல்லுகிறார். பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பாவிகளா இருந்தோம். ஆனா என்னைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நீதிமான்களாக மாறிவிட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அருமையானவர்களே, இயேசு ஒரு நீதிமான். அந்த இயேசுக்குள்ள வந்துட்டோம். முதல்ல இயேசுக்கு வெளியே இருந்தோம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது இயேசுக்குள்ள வந்துட்டோம், அவர் நமக்குள்ள வந்துட்டாரு. அருமையானவர்களே, அவர் நீதிமானா இருக்கிறபடினால தேவன் நம்ம எல்லாரையும் பார்த்து என்ன சொல்லிவிட்டார்? நீதிமான்கள் என்று அறிவித்து விட்டார். தேவன் சொன்னதுதான் கரெக்டா இருக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் சொல்றதுதான் அருமையான கரெக்டா இருக்க முடியும். பாருங்க, தேவன் சொல்லுகிறார் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நீதிமான்கள் என்று தேவன் சொல்லுகிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆகவே தேவன் நம்மை நீதிமான்கள் ஆக்கிவிட்டார். அருமையானவர்களே, எந்த பிசாசும் அதை மாற்றவே முடியாது. இப்ப ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள் இதை ஆமோதிக்க வேண்டும், இதை அங்கீகரிக்க வேண்டும். ஆம், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்து நீதிமான், ஆகவே நானும் நீதிமான், தேவன் என்னை நீதிமான் என்று சொல்லிவிட்டார். இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்து நீதிமான், ஆகவே நானும் நீதிமானா இருக்கிறேன். மறுபடியும் சொல்ல, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்து நீதிமான், ஆகவே நானும் நீதிமானாக இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், இயேசுக்குள்ள இருக்கிறோம், ஆகவே நீதிமான்களாக இருக்கிறோம். ஏன்னா கவனிங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள்ல என்ன சொல்றாங்கன்னா, நீ அந்த கற்பனையை நிறைவேற்றினியா, நீ இந்த கற்பனையை நிறைவேற்றினியா, நீ ஓய்வு நாளை கடைபிடிச்சியா, நீ 10 கற்பனையை நிறைவேற்றினியா, இல்லைன்னா நீ நீதிமான் கிடையாது. நீ உபவாசம் போடணும், நீ கண்ணீர் சிந்தணும், நீ கண்விழிப்பு ஜெபம் இருக்கணும், ஜெபம் பண்ணணும், நீ பிரயாசப்பட்டு பாடுபட்டால் ஒழிய நீதிமானா மாற முடியாதுன்னு சொல்லி ஆவிக்குரிய வட்டாரத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. அருமையானவர்களே, நீ 10 கற்பனைகளை நிறைவேற்றினியா? இதெல்லாம் பாருங்க நிறைய சபைகளில் கேட்டுட்டு இருக்கிறாங்க. கவனிங்க, நாம நிறைவேற்றுகிறதுனால நம்ம நீதிமன்றம் ஆக முடியாது. ஏன்னா நம்ம ஆதாமின் சந்ததியில பிறந்த ஆட்கள். பாருங்க, கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறவர்கள், பாவத்திலே வாழ்கிறவர்கள் என்ன பிரயாசப்பட்டாலும் 10 கற்பனைகளை நிறைவேற்றவே முடியாது. நாமளும் பாருங்க 10 கற்பனைகளை நிறைவேற்றினதுனால நீதிமான்கள் ஆகல. அருமையானவர்களே, நற்செய்தி என்னவென்றால் நம்மால நிறைவேற்ற முடியாது. அந்த 10 கற்பனைகளை நமக்காக நிறைவேற்றும்படி இயேசு நமக்காக இந்த உலகத்தில் வந்தாரு. அவர் சொன்னாரு, நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். கவனிங்க, இயேசு நியாயப்பிரமாணத்தை நமக்காக நிறைவேற்றினாருங்க. நிறைவேற்றினது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்து அருமையானவர்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மை பாவங்களற கழுவி அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் நீதிமானாக மாறி பிதாவுடைய வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அவர் பாருங்க, அவருடைய கிருபையினால நம்மையும் பாருங்க ரட்சித்து உயிர்ப்பித்து அவருக்குள்ளே வைத்திருக்கிறார். இன்னைக்கு அவர் நீதிமான், ஆகவே நாம் நீதிமான்கள். அவர் கற்பனைகளை நிறைவேற்றி இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பார்வையிலே நாமளும் கற்பனைகளை நினைச்சிருக்கிறோம், நிறைவேற்றி இருக்கிறோம். விசுவாசிக்கணும். கரெக்டா? கவனிங்க, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிறோம். பாருங்க, தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார். வாசிங்க, 1 புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில்
பூரணப்படுகிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் எங்க இருக்கிறோம்? இவ்வுலகத்திலே இருக்கிறோம். என்ன அருமையான வசனம் பாருங்க. இயேசு இருக்கிற பிரகாரமாகவே நாமும் பரலோகத்தில் போய் இருப்போம் போடல. என்ன போட்டிருக்குது? இவ்வுலகத்திலே இருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அருமையானவர்களே இயேசுவுக்குள்ளே இருக்கிறார்கள். அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போலதான் நாம இருக்கிறோம். அவர் எப்படி நீதிமானாக இருக்கிறாரோ அதே போலதான் நாம இருக்கிறோம். தேவன் அருமையானவர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது இயேசுவுக்குள்ளதான் பார்க்கிறாரு. இயேசுவை நீதிமானாக அவர் காண்கிறபடினால நம்மையும் நீதிமான்களாக காண்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய தேவனுடைய கிருபை பாருங்க. நம்மகிட்ட சில பலவீனங்கள் இருக்கலாம், ஆனா தேவன் நம்முடைய பலவீனத்தை பார்க்கிறது இல்ல. பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை பார்க்கிறார், நீதிமான்களாக பார்க்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்மை பழுதற்றவர்களாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. எந்த குறையும் இல்லாம அருமையானவர்களே பழுதற்றவர்களாக தேவன் நம்மை பார்க்கிறார். அவர்கள் தான் நீதிமான்கள். வாசிங்க எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். இயேசு பாருங்க நமக்காக தம்மை தாமே சிலுவையில் அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தாராம். அவருடைய பரிசுத்த ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டபடினாலே இங்க எழுதப்பட்டிருக்கிறது கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல். எல்லாரும் சொல்லுவாங்க கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல். பாருங்க, கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அவருக்கு முன்னாலே என்ன செஞ்சாராம்? நிறுத்திக்கிட்டாராம். இன்னைக்கு பாருங்க, நம்மள தேவன் பார்க்கும்போது பரிசுத்தவானாக பார்க்கிறார், பிழையற்றவர்களாக பார்க்கிறார். அப்படிதான் பார்க்கிறாரு. இது நம்முடைய மேன்மை கிடையாது, இது இயேசுனுடைய ரத்த புண்ணியம். எத்தனை பேர் இயேசுவின் ரத்தத்துக்காக அவருக்கு மகிமையை செலுத்த விரும்புறீங்க? இயேசுவினுடைய ரத்த புண்ணியம் பாருங்க. அதன் மூலமாக கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல், கரை திரையில தான் பிறந்தோம், கரை திரையில தான் வாழ்ந்துட்டு கிடந்தோம். கவனிங்க, அது எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தத்தினால அகற்றி பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையும் உள்ள ஒரு விசுவாசியாக, ஒரு சபையாக அவருக்கு முன்னால கர்த்தர் நினைச்சிட்டாராம், நிறுத்திட்டாராம். என்ன அருமையான சத்தியங்கள் பாருங்க. நீதிமான்களா இருக்கிறோம் என்பதற்குள்ளே இதெல்லாம் அடங்கி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இன்னைக்கு அநேக சபைகளில் பாருங்க, இயேசுவின் சிலுவை பாடுகள் மூலமாக நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது, என்ன ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் பாருங்க பிரசங்கம் பண்ணாம விசுவாசி இடத்துல இருக்கிற பலவீனங்களையே பிரசங்கம் பண்றாங்க அநேக சபையில். உங்ககிட்ட இருக்கிற பலவீனத்தை பாரு, உங்ககிட்ட இருக்கிற குறைவை பாரு, நீ இன்னும் நல்லா ஆகணும், நீ இன்னும் அதை செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லி அருமையானவர்களே அநேக சபையில் அப்படி போதிக்கிறாங்க. ஒரு பாஸ்டர் சொன்னாராம், கண்ணை மூடிட்டு உனக்குள்ள இருக்கிற இருட்டை பாருன்னாராம். நான் சொல்றேன், கண்ணை மூடினா எல்லாருக்குமே இருட்டாதான் தெரியும். பரிசுத்தவானுக்கும் இருட்டாதான் தெரியும், பாவிக்கும் இருட்டாதான் தெரியும். கவனிங்க, கண்ணை மூடிட்டு இருட்டை பார்க்கறது இல்ல, கண்ணை திறந்து சத்தியத்தை பார்க்கணும். இருக்கிறீங்களா? கண்ணை திறந்து சத்தியத்தை பார்க்கணும். சத்தியம் சொல்லுகிறது அருமையானவர்களே, இயேசுவின் பாடுகளின் மூலமாக நாம் பிழையற்றவர்களாக மாறி இருக்கிறோம். கரை திரை முதலானவைகள் எல்லாம் நம்மை விட்டு அகற்றப்பட்டிருக்கிறது. நாம் நீதிமான்களா இருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறோம். இயேசு நம்மை நிறுத்தி இருக்கிறார். பாருங்க, இயேசு தான் எல்லாம். பாருங்க, எல்லாமே இயேசு. இயேசுவை விட்டுட்டா கிருபை போயிடுச்சு. கவனிங்க, இயேசுவை விடக்கூடாது. அருமையானவர்களே, இன்னைக்கு அநேக சபைகளில் இயேசுவை விட்டுட்டு இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ பாவியா இருக்கிற, நீ பலவீனமா இருக்கிற, நீ குறைவுள்ளவனா இருக்கிற, இப்படியே சொல்றாங்க. மக்கள் பாருங்க அப்படியே வீழ்ந்து போயிடுறாங்க பாருங்க. அப்புறம் பாருங்க, கொட்டை ஓங்கி ஓங்கி அடிச்சு உற்சாகத்தை கிளப்புறதுக்கு பிரயாசப்படுறாங்க. உற்சாகம் கிளம்பவே மாட்டேங்குது, ஏன்னா பிரசங்கத்தில் போட்டு தாக்கி வீழ்த்திடுறாங்க. கவனிங்க அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிறோம், நீதிமான்களா இருக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். கரை திரை முதலானவைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி இருக்கிறது என்று சபைக்கு சொல்லப்படுமானால் நான் சொல்கிறேன், கொட்டடிக்காமலே உற்சாகம் கிளம்ப ஆரம்பிக்கும். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் நீதிமான்கள் என்கிற சத்தியத்துக்காக கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஹல்லேலூயா. கொட்டெல்லாம் ஒன்று அடிக்க வேண்டிய, சத்தியத்தை சொன்னாலே உற்சாகம் தானா வரும். பாருங்க அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை ரத்தத்தினாலே கழுவி
எல்லா கரைகளையும் திரைகளையும் அகற்றி இருக்கிறார், பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம தேவன் நம்மை பார்க்கும்போது இயேசுக்குள்ளே பார்க்கிறார், இயேசுவின் ரத்தத்தின் வழியாக பார்க்கிறார். ஆகவே நம்மை நீதிமான்களாக பார்க்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வர்றாங்க. வந்து அவங்க வந்து மோவாபின் சமவெளியில பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. பாலாக்கிற ராஜா ஒரு தீர்க்கதரிசி பிலேயாம்ங்கிற அந்த பண ஆசைக்காரனை கூட்டிட்டு வந்து இந்த ஜனங்களை சபிக்கிறதுக்கு மலைகள் மேல நின்றுட்டு பார்க்க சொல்றான். இந்த ஜனங்களை நீ சபிக்கணும்னு சொல்லி உனக்கு வீடு நிறைய பொண்ணையும் வெள்ளியும் தரேன்றான். பாருங்க, இந்த பிழையாம ஆசைப்பட்டு ஜனங்களை சபிக்கிறதுக்கு அவன் வந்து அப்படியே ஜனங்களை பார்க்குறான். பார்க்கும்போது பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல வர்றாரு, ஒரு வெளிப்பாட்டை கொடுக்குறாரு, அந்த ஜனங்களை பற்றிய ஒரு வெளிப்பாட்டை கொடுக்குறாரு. வாசிங்க, என்னாமத்தின் புஸ்தகம் 23:21 வசனம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. பாருங்க, இவன் அப்படி சொல்றதுக்கு விரும்பவே இல்லை. ஆனா ஆவியின் நிறைவினால அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பற்றி அவன் சொல்லுகிறான். இங்க சொல்லும்போது சொல்றான், அவர்களுக்கு தேவன் பார்க்கும்போது அக்கிரமத்தை காண்கிறதே இல்லை, குற்றம் பார்க்கிறதே இல்லை. நல்லா கவனிங்க, இவங்கெல்லாம் பாவம் செய்யாத பரிசுத்தவான்கள்னு சொல்லல, சில பலவீனங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனால் நல்லா கவனிங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை என்னைக்கு அவங்க நம்பினார்களோ, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் மேல என்னைக்கு விசுவாசம் வைத்தார்களோ, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்த புண்ணியத்தினால தேவன் அவர்களை பார்க்கும்போது எழுதப்பட்டிருக்கிறது, யாக்கோபிலே அவர் அக்கிரமத்தை காண்கிறதில்லை, குற்றம் பார்க்கிறதில்லை. தேவன் அவர்களோட இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே உண்டு. தேவன் அவர்களை ரட்சித்திருக்கிறார், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டுன்னு சொல்றான். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நாம. இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்கள், தேவன் நம்மை பார்க்கும்போது நீதிமான்களாக பார்க்கிறார், பரிசுத்தவான்களாக பார்க்கிறார். நான் சொல்லுகிறேன், தேவன் நம்ம கூட இருக்கிறாருங்க, தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் நமக்கு உண்டு. எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார், பாவங்கள் அற என்னை கழுவி இருக்கிறார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு. அருமையானவர்களே, அவ்விதமாக தேவன் நம்ம என்ன செய்கிறார் பார்க்கிறார். இப்ப நாம அப்படி பார்க்க பழகணும், அதுதான் விவரம். கவனிங்க, தேவன் நம்மளை வந்து நீதிமான்களாக பார்க்கும்போது, தேவன் நம்ம பரிசுத்தவான்களாக பார்க்கும்போது, தேவன் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நம்மளை காணும்போது, இப்ப நாம நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய குறைகளையுமே பார்த்து கொண்டிருந்தோம்னா பாருங்க, இது பார்வை சரியில்லை. பார்வையை மாற்றணும், தேவன் நம்மை பார்க்கிற மாதிரி பார்க்கணும். தேவன் மற்றவர்களையும் பாருங்க அப்படிதான் பார்க்கிறாரு. மற்றவர்களை பார்க்கும்போது மற்றவருடைய குறைகளை பார்க்கக்கூடாது, மற்றவருடைய பலவீனங்களை பார்க்கக்கூடாது. இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை என்னன்னா, மற்றவருடைய பலவீனங்களையும் மற்றவருடைய குறைகளையும் பார்த்து அதை பற்றியே மற்றவங்களை போய் சொல்றது. கவனிங்க, இது உங்களுக்கு வாழ்வை கொண்டு வராது. எத்தனை பேர் வாழ விரும்புகிறீர்கள்? வாழணும்னா அருமையானவர்கள், தேவன் நம்ம எப்படி பார்க்கிறாரோ அவ்விதமாக என்ன செய்யணும், பார்க்க பழகணும். தேவன் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக நம்மை பார்க்கிறார், நம்மை நீதிமான்களாக பார்க்கிறார் என்கிற சத்தியம் ரொம்ப முக்கியமானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உன்னில் என்ன இல்லை, பழுதொன்றும் இல்லை. நல்லா கவனிங்க அருமையானவர்களே, மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையை பார்த்து இங்க பேசுகிறார். ஒவ்வொரு விசுவாசியும் இயேசுனுடைய மணவாட்டியாகிய அருமையான விசுவாசியை பார்த்து இயேசு இங்கே பேசுகிறார். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. என்ன ஆண்டவரே, பழுதுல தானையா பிறந்தேன், சில குறைவுகள் என்கிட்ட இருக்குதே என்று நாம சொல்லலாம். கவனிங்க, ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் பழுத பார்க்கிலும் அதை கழுவுகிற ரத்தம் பெரியது. உனக்காக ரத்தத்தையே நான் சிந்தி இருக்கிறேன், எல்லா பழுதையும் என்ன செய்திருக்கிறேன், கழுவி எடுத்திருக்கிறேன். இப்ப ஏன் பார்வையில நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. இப்படிதான் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். கர்த்தர் நம்மை அவ்விதமாக பார்க்கிறபடியால எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி. கர்த்தாவே, என்னை இப்படி பார்க்கிறீரா, எந்த தகுதியும் இல்லை, நீர் எனக்கு காண்பித்த கிருபை பெரியது. என்னை நினைப்பதற்கு
என்னை ரத்தத்தால் கழுவுவதற்கு, என்னை நீதிமான் ஆக்குவதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. அருமையான இந்த இடம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடம். தேவனுடைய மக்கள் இப்படிதான் செய்யணும். அருமையான வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை நீதிமான்களாக பழுதற்றவர்களாக மாற்றி இருக்கிறார். இப்ப அடுத்த பாயிண்ட், எதற்காக நம்மை நீதிமான்களாக்கினார், என்ன நோக்கம் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எதற்காக நம்மை நீதிமான்களாக்கினார்? செழிக்க செய்வதற்காக, நம்மை ஆசீர்வதித்து செழிப்படைய செய்வதற்காக கர்த்தர் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். ஏன் செழிக்கணும்? நல்ல கவனிங்க. எதுக்கு கர்த்தர் நம்மை செழிப்பாக்கணும்? ஏன் செழிப்பாக்கணும்னா, அருமையானவர்களே, தேவன் நம் மூலமாக இந்த உலகத்திலே வெளிப்பட விரும்புகிறார். தாம் இன்னார் என்பதை இந்த உலகத்துக்கு நம் மூலமாக தேவன் காண்பிக்க விரும்புகிறார். ஆகவே அருமையானவர்களே, தேவன் நம்மை செழிப்பாக்குகிறார், ஐஸ்வர்யவான்களாக்குகிறார். நல்ல கவனிங்க. ஒரு விசுவாசி தொடர்ந்து ஏழையா இருக்கும்போது தேவன் பெரிய அளவில் அவர் மூலமா அனுப்ப முடியாது, வெளிப்பட முடியாது. ஏழைகளை கர்த்தர் நேசிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், கவனிங்க. ஆனா என்னைக்குமே ஏழைகளாவே இருப்போமானால் பெரிய அளவில் தேவன் நம் மூலமாய் வெளிப்பட முடியாது. அந்த ஏழையை கர்த்தர் ஆசீர்வதிச்சு அந்த ஏழையை பணக்காரனாக்கி, அருமையானவர்களே, அவருடைய செல்வத்தை இவனுக்கு கொடுத்து அவன் மூலமாக நான் ஐஸ்வர்யத்தின் தேவன் என்பதை தேவன் இந்த உலகத்துக்கு காண்பிக்க விரும்புகிறார். ஆகவே இதை புரிந்து கொண்ட தேவனுடைய மக்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னை என்ன செய்யும்? ஐஸ்வர்யவனாக்கும். உம்முடைய செல்வம் எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய செல்வம் எனக்கு இறங்கி வரட்டும். நான் உமக்கு ஜீவனுள்ள ஒரு சாட்சியாக இந்த உலகத்தில் வாழ விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கவனிங்க. ஈசாக்கை பற்றி ஒரு வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:28 வசனம். அதற்கு அவர்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார் என்று என்ன செய்தோம்? கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அங்க சொல்றாங்க, கர்த்தர் நிச்சயமாய் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. நல்ல கவனிங்க. இவங்க எங்க கர்த்தரை பார்த்தாங்க? இவங்க அஞ்ஞானிகள். ஒரு அஞ்ஞான ராஜா, அவன் கூட்டாளி, இவங்க 2 பேரும் வர்றாங்க. ஈசாக்க பார்த்துட்டு சொல்றாங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம் அப்படிங்கிறாங்க. எப்படி கர்த்தரை பார்த்திருப்பாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆவியா இருக்கிற கர்த்தரை விசுவாசிகளே மாம்ச கண்ணால பார்க்கறது இல்ல. யாராவது மாம்ச கண்ணால பார்த்துருக்கீங்களா ஆண்டவரை? விசுவாசிகளை ஆண்டவர் மாம்ச கண்ணால பார்க்க முடியல. அப்ப அவிசுவாசி எப்படி மாம்ச கண்ணால பார்க்க முடியும்? அவன் அருமையா ஆவியா இருக்கிற கர்த்தரை பார்க்கலங்க. எப்படி பார்த்தான் கர்த்தரை? அந்த ஈசாக்குக்கு கர்த்தர் கொடுத்தாரே ஆசீர்வாதம், அந்த ஆடு மாடு, அந்த கழுதை, ஏராளம் ஆடு மாடு, ஏராளம் கழுதை, இதெல்லாம் ஈசாக்குக்கு தேவன் கொடுக்கிறார். ஈசாக்குக்கு கிடைக்குது. இதை பார்த்துட்டு அவன் சொல்லுறான், நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் எங்க சொல்றான். அந்த காலத்துல கழுதை, இந்த காலத்துல காரு. அந்த காலத்துல கழுதையில போனாங்க, இந்த காலத்துல கார்ல போறோம். நம்ம ஆலயத்தில் நிறைய கழுதைகள் நிக்குது. இதை பார்த்த உடனே இங்க போற ஆட்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்க? இவங்க ஆராதிக்கிற கர்த்தர் பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர். இயேசு ஒரு பிச்சைக்காரர் கிடையாது. இயேசு வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் என்பது நாம சொல்லாமலே அவனுக்கு என்ன செய்யுது? விளங்குது. பார்க்கறாங்க, இவங்க கூட கர்த்தர் இருக்கிறாரு. அந்த கர்த்தர் ஆசீர்வாதத்தின் தேவன், ஐஸ்வர்யத்தின் தேவன் என்பது அவங்களுக்கு விளங்குது. அருமையானவர்களே, இப்படித்தான் தேவன் தம்முடைய மக்கள் மூலமாக, தம்முடைய பரிசுத்தவான்கள் மூலமாக, தம்முடைய நீதிமான்கள் மூலமாக உலகத்துக்கு தாம் யார் என்பதை காண்பிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய மக்கள் பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் பெருகணும். ஆண்டவரே, உமக்காக நான் அந்த உலகத்தில் என்ன செய்யணும்? ஐஸ்வர்யவானா இருக்கணும். அது மட்டுமல்ல அருமையானவர்களே, தேவன் அவருடைய பிள்ளைகளை ஐஸ்வர்யத்தில் வைக்க விரும்புகிறார். அதுதான் சத்தியம். பாருங்க, இன்னைக்கு எல்லா பெற்றோர்களும் அப்படிதான் விரும்புறாங்க தங்களுடைய பிள்ளைகளை குறித்து. இங்க யாராவது இருக்கிறீங்களா, என் பிள்ளை எப்படியும் போட்டோம், நான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு யாராவது யோசிப்பீங்களா? யாருமே யோசிக்கிறது இல்லை. எல்லாருக்குள்ளே ஒரு வாஞ்சை இருக்குது, எல்லாருக்குள்ளே ஒரு ஆசை இருக்குது. கஷ்டப்படுவாங்க, பிரயாசப்படுவாங்க, உழைப்பாங்க.
எப்படியாவது உழைச்சி பிரயாசப்பட்டா பாருங்க, பிள்ளைகளை நல்ல நிலைமைக்கு என்ன செய்யணும், கொண்டு வரணும். அநேக பெற்றோர்களுக்குள்ள ஒரு ஆசை என்னன்னா, என்னை காட்டிலும் என் பிள்ளை நல்லா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாமளே இப்படி யோசிக்கிறோமே, அப்ப அன்பின் பரலோக பிதா எவ்வளவு அதிகமா யோசிப்பார், யோசித்து பாருங்க. ஆகவேதான் இயேசு சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதா, பரலோகத்தினுடைய அன்பின் பிதா தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு நன்மையான ஈவுகளை என் தேவன் கொடுப்பது அதிக நிச்சயம். கவனிங்க, கர்த்தர் அப்படிதான் பார்க்கிறாரு. எப்படி பிள்ளைகளை ஐஸ்வர்யவான்களாக்கலாம், எப்படி பிள்ளைகளை நல்லா செட்டில் பண்ணலாம், எப்படி பிள்ளைகளை உயர்த்தலாம் சொல்லி கர்த்தர் வாஞ்சியா இருக்கிறார். இதை புரிந்து கொண்டு பாருங்க, அவரை விசுவாசிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நம்முடையது. அதனாலதான் பாருங்க, சாலமோனை பற்றி நாம் விதமாக வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 12 இருந்தே வாசிக்கலாம். உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். எல்லாரும் சொல்லுங்க, கேளாத ஐஸ்வர்யம், கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு தந்தேன், மகிமையை தந்தேன் சொல்லி கர்த்தர் என்ன செய்றாரு, சொல்லுறாரு. இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் பிரசங்கம் பண்றாங்க, ஆண்டவர்கிட்ட விடாதீங்க பிரதர், ஆண்டவர்கிட்ட கேளுங்க பிரதர், கேளுங்க கேளுங்க, போராடுங்க, உபவாசம் போடுங்க, கையை திருக்குங்க, காலை முறுக்குங்கன்னு. ஆண்டவரை விட பிடிச்சி என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய வட்டாரத்தில் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அவர் என்னமோ கொடுக்கறதுக்கு மனசு இல்லாத மாதிரியும், அவர் பிடிச்சி நல்லா இறுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, இவங்க போராடி அவர் இருந்து பிடுங்குற மாதிரியும் அவர் மேல டிராமா ஆடிட்டு இருக்கிறாங்க ஆவிக்குரிய வட்டாரத்தில். அதான் பாஸ்டர் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் எங்கேயோ ஒரு ஆல்நைட் ப்ரேயருக்கு போயிருந்தாங்களாம். அங்கே போயிருக்கும்போது மணி ராத்திரி 12 மணி. அதை நடத்துறவர் சொன்னாராம், முக்கியமான வேலைக்கு வந்து விட்டோம், இப்ப எல்லாரும் சேர்ந்து பரலோகத்தின் சிங்காசனத்தை ஆட்ட போறானாராம். பாஸ்டர் யோசித்தாங்களாம், பரலோகத்தின் சிங்காசனத்தை ஆட்டுறதுக்கு அதை முருங்கை கட்டையில செஞ்சிருக்குது. கவனிங்க, அகில உலகத்தில் இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கான சிங்காசனம் நம்முடைய ஆண்டவருடைய சிங்காசனம் தாங்க. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, யார் அவர் சிங்காசனத்தை அசைக்க முடியாது. அது மட்டும் இல்ல, பாஸ்டர் யோசித்தாங்களாம், நமக்காக இவ்வளவு பாடுபட்டு ரத்தம் சிந்தினவர், பாவம் அவர் அங்க உட்கார்ந்துட்டு போறாரு, அவரை போய் இது காட்டணும், அவரை பிடிச்சி எது காட்டணும். நம்ம ஆண்டவர், நம்ம நேசிக்கிறவர், நமக்காக ஜீவனையே கொடுத்தவர் உட்கார்ந்துட்டு போறாரு. ஆவிக்குரிய மக்களுக்கு பாருங்க, அறிவு கிடையாது, அறிவீனத்தில் இன்னைக்கு ஆபரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என் ஜனங்கள் எப்படி சங்காரமாகிறார்கள், அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். ஞான அறிவு இல்லை தேவனுடைய மக்களுக்கு. அருமையானவர்களே, கர்த்தர்ட்ட போராட வேண்டியது இல்லைங்க, கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி அப்படியெல்லாம் வருந்தி அவர்கிட்ட கேட்க வேண்டியதில்லை, அவர் கேட்காமலே கொடுக்கிறவர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரோமர் 8:32 சொல்லுகிறது, சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே உங்களுக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லா நன்மைகளையும் அருளாதிருப்பது எப்படி? தேவனுக்கு ரொம்ப விலையேறப்பட்ட ஒருவர் இருப்பாரானால் அவர் தம்முடைய குமாரன். தேவன் பலமுறை அந்த குமாரனை பற்றி சொல்லும்போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இஸ் தி சன் ஆஃப் மை லவ், நான் நேசிக்கிற குமாரன். கவனிங்க, தாங்கள் நேசிக்கிற ஒரு பொருளையோ ஒரு நபரையோ யாரும் அவ்வளவு லேசில தியாகம் பண்ண மாட்டாங்க. ஆனா தேவன் பாருங்க, நமக்காக குமாரனையே இந்த உலகத்தில் செய்யாரு, கொடுத்தாரு. நான் கேட்கிறேன், நாம யாராவது கேட்டோமா? நல்லா யோசித்து பாருங்க, நாம யாராவது ஆண்டவர்கிட்ட கேட்டோமா? ஆண்டவரே, குமாரனை தந்து அவரை சிலுவையில் அடிக்கப்பட ஒப்பு கொடுத்து அவர் ரத்தத்தை சிந்தனா தாயா நாங்க ரட்சிக்கப்பட முடியும், எப்படியாவது அவர் அனுப்புங்க ஆண்டவரே, யாராவது கேட்டோமா? யாருமே கேட்கலங்க. ஆனா கேட்காமலேயே குமாரனை கொடுத்திருக்கிறாரு. நான் சொல்றேன், கேட்காமலேயே குமாரனை கொடுத்திருப்பாரானால் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கேளாத மகிமையையும் கேளாத வெற்றியையும் கேளாத சுகத்தையும் தேவன் அள்ளி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு
கேட்காமலே எனக்கு கிடைக்கும். அப்படியே நம்ம கேட்கணும்னா விசுவாசத்தில் உரிமையோடு என்ன செய்யலாம்? கேட்கலாம். ஆண்டவரே எனக்கு கொடுத்தபடியால் உமக்கு நன்றி. நல்லா அப்படிதான் சில காரியங்களை விரும்பினேன்னா அது எனக்கு வந்தா நல்லா இருக்குமே நான் யோசித்தேன்னா ஆண்டவர் நான் இப்படி தான் சொல்றேன், ஆண்டவரே சொந்த குமாரனையே கொடுத்திருக்கிறீரு, இதை கொடுக்காதிருப்பது எப்படி? கொடுத்தபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. போற போக்கில் ஒரு நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அது பாட்டில் பின்னால வந்துடும் இயேசு நாமத்தில். இதுதான் பாருங்க கிறிஸ்தவ ஜீவியம் அருமையானவர்களே. ஆகவே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவை கேளாத ஐஸ்வர்யத்தை என்ன செய்யறாரு? கொடுக்கிறாரு. சாலமோனுக்கு கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். சாலமோனை பார்த்தவர்கள் அருமையானவர்களே கர்த்தரை அங்கீகரித்தார்கள். யாரும் கர்த்தரை கேலி பண்ணல. கவனிங்க, சாலமோனை பார்த்தவர்கள் எல்லாரும் பயந்தாங்க, எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, எல்லாரும் தேவனை என்ன செஞ்சாங்க? அங்கீகரித்தாங்க. என்னைக்கும் அப்படிதான். சாலமோன் இல்ல, ஆனா சாலமோனை போல விசுவாசிக்கிறவர்கள் நாம் இங்க இருக்கிறோம். சாலமோனை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறாரு. இன்றைக்கு நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த விரும்புகிறார். ஏன் உயர்த்த விரும்புகிறார்? நம்ம கூட வேலை பார்க்கிறவங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்ம எதிர் வீட்டுக்காரங்க, நம்ம சொந்தக்காரங்க, மாமா மச்சான் எல்லாம் நம்மளை பார்க்கும்போது நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தரை பார்க்க வேண்டும். அவர்கள் கர்த்தர் அவங்க பார்க்கணும். பார்த்த உடனே அவங்க சொல்லணும், மெய்யாகவே கர்த்தர் உங்க கூட இருக்கிறான்னு சொல்லி சொல்றது மட்டுமல்ல, நம்ம பின்னால அவங்களும் வரணும் ஆலயத்துக்கு. இவ்விதமாக அருமையானவர்களே தேவன் தம்மை வெளிப்படுத்த என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அதற்காகவே அவர் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். கவனிங்க, கர்த்தருக்காக இந்த உலகத்தில் நாம ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய திட்டங்களும் கர்த்தருடைய நோக்கங்களும் நம்ம மூலமா இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? நிறைவேறணும். நாம ஏதோ இந்த உலகத்தில் வாழுகிறோம் அப்படி இல்லை, ஒரு பெரிய நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் வாழுகிறோம். கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்துக்காக நம்மை ரட்சித்திருக்கிறார். எதையுமே தேவன் நோக்கம் இல்லாமல் செய்கிறது கிடையாது. உயர்ந்த ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அது என்ன? நம் மூலமாக அவர் இந்த உலகத்தில் வெளிப்படணும். நம்மை பார்க்கிறவர்கள் அவரை பார்க்க வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரிடத்தில் அவர்கள் வர வேண்டும். இந்த வாஞ்சை தாகம் அருமையான தேவனுடைய மக்களுக்குள்ளே பற்றி எறிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவரே உமக்காக என்னை ஐஸ்வர்யவனாக்கும். ஒரு பிரசங்கியார் சொல்றாரு பாருங்க, ஆண்ட்ரூ உமாக்குன்ற ஒரு பிரசங்கியார். அவர் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு பைபிள் வாங்கணும்னு யோசித்தாராம். ரட்சிக்கப்பட்டாரு, ஐயோ ஒரு பைபிள் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பைபிள் வாங்கணும்னு யோசித்தாராம். பரம ஏழை பாருங்க, பைபிள் வாங்குறதுக்கு காசு இல்லையா. அவர் சொல்றாரு 6 மாசம் கழிச்சு தான் பைபிள் வாங்கினேன்றாரு. 6 மாசம் கழிச்சு பைபிள் வாங்கினாராம். வாங்கின பிறகு அதை பாருங்க இரவும் பகலும் தியானமா இருந்து அருமையானவர்களே தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர் என்பதை கண்டுபிடிச்சாராம். தேவைகளை சந்திக்கிறவர், குறைவுகளை நிறைவாக்குகிறவர், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் சொல்லி விசுவாசிச்சாரா. சொல்ற படிப்படியா படிப்படியா ஐஸ்வர்யம் வர ஆரம்பிச்சது என் வாழ்க்கையில. அது பெருகி என் வாழ்க்கையை நிரப்பி இன்றைக்கு அவர் சொல்றாரு கோடிக்கணக்கான டாலர்களை கொட்டி அருமையான உலகம் எங்கும் டெய்லி டிவியில் என்ன செய்யறாரு? பிரசங்கம் பண்ணுகிறாரு. அவர் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் சந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான மக்கள் அவர் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கவனிங்க, இன்னைக்கும் அவர் பைபிள் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டுட்டே இருப்பார்னா இத்தனை ஜனங்கள் எப்படி சந்திக்கப்பட்டிருப்பாங்க, இத்தனை ஜனங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவாங்க? யோசித்து பாருங்க அருமையானவர்களே. ஆகவே அவர் சொல்றாரு தேவன் என்னை ஆசீர்வதித்தபடினாலே, ஐஸ்வர்யத்தை வாழ்க்கையில பெருக்கி கொடுத்தபடினாலே இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். இதுதான் கிறிஸ்தவ ஜீவிதத்தினுடைய அழைப்பு. ஆபிரகாமை எப்படி அழைச்சாரு? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக அருமையானவர்களே கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஆகவே கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை விரும்புகிறதுல எந்த தப்பும் கிடையாது. பாருங்க, கர்த்தரால் வருகிற ஐஸ்வர்யத்தை விரும்ப வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். கவனிங்க, நம்ம கையில பணம் இருக்கணுங்க. பாவிகள் கையில பணம் இருந்துச்சுன்னா அது பிசாசின் நோக்கங்களுக்காக செலவிடப்படுகிறது. பாவம் தான் பெருகுது, சமாதான கேடு பெருகுது, சண்டை பெருகுது, பிசாசினுடைய நோக்கங்கள் அவன் மூலமா நிறைவேறுகிறது. ஆகவே பாவிகள் கையில பணம் இருக்கிறத கர்த்தர் விரும்பல. அருமையானவர்களே, பரிசுத்தவான்கள் கையில பணம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாசிக்கலாம் பிரசங்கியின் புஸ்தகம்
2ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவராய் இருக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் என்ன செய்திருக்கிறார்? நல்ல வேலையை நியமிச்சிருக்கிறார். கவனிங்க, அவருடைய பார்வைக்கு நல்லவர்கள் யார்? நல்லவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். கவனிங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் தேவனுடைய பார்வையிலே நல்லவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த நல்லவர்களுக்கு பாருங்க, கர்த்தர் என்னத்தை அளிக்கிறாராம்? ஞானத்தை அளிக்கிறாராம், அறிவை அளிக்கிறாராம், இன்பத்தை அளிக்கிறாராம். ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் கர்த்தர் செய்கிறார், கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இவங்களுக்கு கொடுப்பதற்காக இந்த பாவிகளுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாராம். நல்ல சேர்த்து வைப்பா, நல்ல கஷ்டப்படு, நல்ல பிரயாசப்படு, நல்ல சேர்த்து வை, நல்ல அம்பாரமா அது வந்த பிறகு அங்க இருந்து என் பிள்ளைகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன் நான். ஏன் தெரியுமா? கவனிங்க, ஏன் பரிசுத்தவான்கள் கையில பணம் வந்து சேரணும்? ஏன்னா பைபிள்ல போட்டிருக்குது, இந்த பரிசுத்தவான்கள் மூலமா தான் ரட்சிப்பின் தேவ திட்டம் என்ன செய்யணும்? நிறைவேறணும். கவனிங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க, ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. வாசிக்கிறீங்களா? வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. கவனிங்க, யூதர்கள் யாரு? பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுடைய மாம்ச சந்ததி, அவங்க தான் யூதர்கள். புதிய ஏற்பாட்டில், இன்னைக்கு நம்ம புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் யூதர்கள் யாரு? ஆபிரகாமுடைய குமாரனாகிய இயேசுவுக்கு பிறந்தவர்கள், அவங்க தான் புதிய ஏற்பாட்டு யூதர்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உள்ளத்தில் யூதனானவனே யூதன். அப்ப ரட்சிக்கப்பட்டவங்க தான் புதிய ஏற்பாட்டில் யூதர்கள். நல்லா கவனிங்க, இயேசு சொல்லுகிறார், ரட்சிப்பு இந்த மறுபடியும் பிறந்த இந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய யூதர்கள் வழியாய் வருகிறது. நம்ம மூலமா தான் இந்த ரட்சிப்பு என்ன செய்கிறது? மற்றவர்களுக்கு போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஏராளமான மக்கள் நம்ம மூலமா சந்திக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வரணும்னா அதுக்கு பாருங்க நிறைய பணம் தேவையா இருக்குது. கூட்டங்களை நடத்தணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும், தேவனுடைய ராஜ்யத்தை விஸ்தாரமாக்கணும்னா, கோயில்களை கட்டணும்னா இது பணம் இருந்தால் தான் நடக்கும். நோ மணி நோ மினிஸ்ட்ரி. பணம் இல்லைன்னா ஊழியமே கிடையாது. சிலர் பாருங்க, பணம் வேண்டாம் வேண்டாம்னு தத்துவம் பேசிட்டு இருப்பாங்க. தத்துவம் அருமையான ஒன்றுக்கும் பிரயோஜனம் இருக்காது. கர்த்தர் சொல்றாரு, உன் மூலமா தான் அநேகர் ரட்சிக்கப்படணும். அப்படி திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன். இப்ப ரட்சிக்கப்படணும்னா இப்ப யூதர்கள், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நல்ல ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவேதான் பாவிகள் கரத்தில் இருக்கிற அந்த பணத்தை ஆண்டவர் நம்ம கருத்துக்கு என்ன செய்றாரு? கொண்டு வர விரும்புகிறாரு. பாவிகளுடைய ஆஸ்தியோ நீதிமான்களுக்காக என்ன செய்யப்படுகிறது? சேர்த்து வைக்கப்படுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபுவின் புத்தகத்துக்கு திருப்புங்க, 27வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கிறேன். அவன் புழுதியை போல பணத்தை குவித்துக் கொண்டாலும், மண்ணை போல வஸ்திரங்களை சவதரித்தாலும், அவன் சவதரித்ததை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நீதிமான் உடுத்திக் கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை என்ன செய்வான்? சில ஆட்கள் பாருங்க, வஸ்திரங்களை மண்ணை போல என்ன செய்யறாங்க? சவதரிக்கிறாங்களாம். பணத்தை புழுதியை போல என்ன செய்யறாங்களாம்? சவதரிக்கிறாங்களாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நல்லா சவதரிச்சு வைங்க, என் பிள்ளைகள் வர்றாங்க, என் பிள்ளைகள் அதை என்ன செய்வாங்க? அந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்வாங்க, அந்த பணத்தை என் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அனுபவிப்பாங்க. அந்த பணத்தை என் பிள்ளைகள் என்னுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக செலவழிப்பாங்க. அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் விஸ்தாரமாக மாறும். தேவனுடைய உன்னதமான திட்டங்கள் நம்ம மூலமாய் நிறைவேற்றும்படி அருமையானவர்களே, கர்த்தர் நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்ற விரும்புகிறார். இப்ப பணம் வேண்டாம் பிரதர், பணம் முக்கியம் இல்லை பிரதர்னு சொல்லி தத்துவம் எல்லாம் பேசாம, ஆண்டவரே பணத்தை எனக்கு கொடுக்க விரும்புகிறீரா? 2 கரத்தை நீட்டி நான் செய்யறேன், வாங்குகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் பாருங்க, ஆபிரகாம் 2 கரத்தையும் பாருங்க கர்த்தருக்கு நேரம் நீட்டிட்டான். மனுஷங்கிட்ட நீட்டாம கர்த்தர்ட்ட நீட்டிட்டான். அவன் சொன்னான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு? எல்லாரும் சொல்லுவோம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் என்னுடைய கைகளிலே பணங்கள் வந்து சேரும்படி
அனுகிரகம் செய்கிறார். பாருங்க, நீதிமான்களுக்கு இந்த பணம் எல்லாம் வந்து கிடைக்குமா? இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் நடந்தது இதுதான் பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் 430 ஆண்டுகள் அடிமைகளா இருந்தாங்க. நல்லா கவனிங்க, அடிமைகளா இருந்து கஷ்டப்படுறாங்க, உழைக்கிறாங்க, பாடாப்படுறாங்க. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓய்வில்லாத வேலை. பார்வோன் வந்து அவங்கள அடிமைப்படுத்துகிறான், அரை வயிற்று கஞ்சி தான் கொடுக்குறான். இவங்க உழைப்பு கேட்ட ஊதியம் கொடுக்கறது இல்லை. ஆகவே இவங்க உழைக்கிறதெல்லாம் எகிப்தியருக்கு போய் சேருகிறது. எகிப்தியர்கிட்ட போய் சேர்ந்தோம்னா அவங்க பாருங்க இந்த பணத்தை எல்லாம் எடுத்து அவங்க நல்ல பொண்ணா செஞ்சு காதலையும் கழுத்துலையும் ஏராளமாக அனுப்பிச்சுக்கிறாங்க, போட்டுக்கிறாங்க. இவங்க உழைக்கிறாங்க, அவங்க அதை போட்டுக்கிறாங்க. நல்லா கவனிங்க, தேவன் பார்த்துக்கிட்டே வர்றாரு. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற கர்த்தர். கவனிங்க, அநியாயத்துக்கு ஒரு நாளும் கர்த்தர் ஒத்து போகவே மாட்டார், பார்த்துட்டே வர்றாரு. அதே போல தான் நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையிலும் கூட நீங்க ரொம்ப பிரயாசப்பட்டு இருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய பணம் இன்னும் வராமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுறேன் அருமையானவர்களே, சில ஆட்கள் உங்க பணத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என்ன செய்யலாம், கங்கணம் கட்டிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டே வருகிறார். நாள் ஒன்று வரப்போகிறது, அது நீங்க உழைச்சதுக்கு ஏற்ற ஊதியம் எல்லாம் உங்க கையில வந்து சேரும். வெற்றி உங்களுக்கு, மகிமை உங்களுக்கு, வெட்கம் அவர்களுக்கு. கவனிங்க, கர்த்தர் இதை பார்த்துட்டே வர்றாரு. வந்த மாத்திரத்தில் ஒரு நாள் வந்தது, சொன்னாரு ஆண்டவர், எகிப்தை விட்டு என்ன செய்ய போறீங்க, போறீங்க, ஆட்டுக்குட்டியை அடிச்சு இதனுடைய ரத்தத்தை நிலக்கால்களில் பூசுங்க, வீட்டுக்குள்ள இருந்துக்கங்க. சங்கார தூதன் வருவான், அவன் வந்து உங்க வீட்டை பார்த்துட்டு கடந்து போயிடுவான். ரத்தம் பூசப்படாத வீட்டில் சங்காரம் நடக்கும். எகிப்தியர் எல்லாரும் சொல்லி உங்களை வந்து போங்கன்னு சொல்லி, பார்வோனும் போங்கன்னு சொல்லி என்ன செய்வான், சொல்லிடுவான். அப்படி நீங்க கிளம்பும் போது நல்லா கவனிங்க, கர்த்தர் அவங்கள பார்த்து சொன்னாரு, ஒவ்வொருவனும் தன் தன் அயலகத்தான் இடத்திலே, ஒவ்வொருவரும் தன் தன் அயலகத்தால் இடத்திலே வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் கேட்டு வாங்க வேண்டும். எல்லாரும் சொல்லுவாங்க, கேட்டு வாங்க வேண்டும். டிமாண்ட் பண்ணு, அது உன்னுடையது. டிமாண்ட் பண்ணி கேட்டு வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொல்றாரு. நான் முத இதை வாசித்த போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. நான் என்ன தேவன் இப்படி சொல்லுவாரான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சொல்வாரு, உனக்கு எதுக்கு பொண்ணு, உனக்கு எதுக்கு வெள்ளி, நான் தான் உன் கூட இருக்கிறேன் இல்லையா, நான் அனுதினமும் உன்னை என்ன செய்வேன், நடத்துவேன். அன்றன்று உள்ள அப்பத்தை உனக்கு என்ன செய்வேன், தருவேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆனா நீ பொண்ணையும் வெள்ளியும் என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. பரலோகத்துக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் தருவேன். அப்படிதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அப்படிதான் சொல்லுவார் நான் எதிர்பார்த்தேன். ஆனா ஆண்டவர் பாருங்க முற்றிலும் வித்தியாசம். இஸ்ரவேல் மக்கள்கிட்ட சொல்றாரு, பொன்னையும் வெள்ளியையும் கேட்டு நீ வாங்கணும். இவங்க பொண்ணை பற்றி யோசிக்கவே இல்லை, இவங்க விட்டா போதும் ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவசரப்பட்டு ஓடி போயிடாத, எல்லாத்தையும் டிமாண்ட் பண்ணி என்ன செய்ய, வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அருமையானவர்களே கர்த்தர் சொல்றாரு. என்ன ஆச்சரியம் பாருங்க, இவங்க கேட்கிறாங்க. கேட்கும்போது அந்த எகிப்தியரிடத்துல கர்த்தர் கிரியை செஞ்சு அவங்க கேட்பாங்க, ஒழுங்கா செஞ்சிரு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எகிப்தியருடைய கண்களிலே கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணினதுனால காத்துல இருந்த அந்த ஏராளத்தையும் கழுத்துல இருந்த அந்த ஏராளத்தையும் எடுத்து இஸ்ரவேல் மக்கள் கையில் அடிச்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இஸ்ரவேல் மக்கள் அந்த வெள்ளியையும் பொன்னையும் மூட்டை மூட்டையா கட்டிக்கிட்டு அருமையானவர்களே பெரிய பணக்காரர்களா எகிப்தை விட்டு அடிச்சுறாங்க, போறாங்க. யோசித்து பாருங்க, ஒன்னும் படிக்காதவங்க, அடிமைகளா இருந்தவங்க, பரம ஏழை, ஆண்டாண்டு காலமாக பரம ஏழைய. ஆனா இங்க வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒரே நாள் ராத்திரியில கர்த்தர் அற்புத விதமாக பணக்காரர்களா மாற்றிட்டாரு. திடீர்னு ஒரு அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு உலகத்துல சொல்றாங்க இல்லையா, என்னன்னு தெரியல பிரதர், சில நேரங்களில் திடீர்னு ஒரு தீமை நடந்துருது, திடீர்னு ஒரு தீமை நடந்துருதுன்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தரை விசுவாசிக்கிற மக்களுக்கு நான் சொல்கிறேன், திடீர்னு ஒரு நன்மை நடக்கும். திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத வருமானம் வரும். திடீர்னு பண விஷயத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். தேவன் பண விஷயத்தில் அற்புதங்களை செய்து நம்மை ஐஸ்வர்யவான்களா என்ன செய்கிறார், மாற்றுகிறார். என் வாழ்க்கையில் நான் அதை அனுபவிக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில், ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி நான் ஒரு கடனாளி, கடனுக்குள்ள இருந்த ஆளு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு
அருமையானவர்களே, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஒரு பெருக்கம் உண்டாச்சு, தேவைகள் சந்திக்கப்பட்டுச்சு. அப்படியே வாழ்க்கை போயிட்டே இருக்குது, வருஷங்கள் ஆகிட்டே இருக்குது. நான் கர்த்தருக்கு பாருங்க நன்றி உள்ளவனா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, இவ்வளவு படுபாதாளத்திலிருந்து என்னை ரட்சித்தபடியால் உமக்கு நன்றின்னு சொல்லி அந்த கர்த்தர் மேலே உள்ள அந்த விசுவாசத்தில், நன்றியில் கர்த்தருக்காக நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச ஊழியத்தை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தருக்கு உண்மையாக இருந்தேன். பாருங்க, திடீர்னு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்துச்சு. என்ன அற்புதம் தெரியுமா? தேவனுடைய திட்டங்கள் என் வாழ்க்கையில் வெளிப்பட்டுச்சு. அருமையானவர்களே, திருமணத்தை குறித்து தேவன் வெளிப்படுத்தினார். திருமணம் நடந்தது. திருமணம் முடிச்சுட்டு இந்த சர்ச்சுக்கு சின்ன பாஸ்டரா வந்துட்டேன் நான். கவனிங்க அருமையானவர்களே, என்னைக்கு ஊழியக்காரனா கர்த்தர் என்னைய ஏற்படுத்தினாரோ அன்னைக்கு நான் சொல்லுறேன், பண விஷயத்தில் பெரிய அற்புதம் நடந்து ஏராளம் தாராளம் வந்துருச்சு. அற்புதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க திடீர்னு அற்புதம் ஆண்டவரால் செய்ய முடியும்? யோசேப்புக்கு தாங்க நடந்துச்சு. யோசேப்பு ஜெயிலில் கிடக்குறான். முதல் நாள் ஜெயில் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஜெயிலில் கிடக்குறான். அடுத்த நாள் பார்த்தா எகிப்து தேசத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறான். முதல் நாள் பரம ஏழை, அடுத்த நாள் பெரிய கோடீஸ்வரன். தேவன் அற்புதமாக நினைச்சிட்டாரு, அவனை பணக்காரனா மாத்திட்டாரு. ஏன் மாத்தினார் தெரியுமா? அருமையானவர்களே, அவருடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்காக, அவருடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக என்னை அப்படி மாத்திருக்கிறாரு. ஏன்னா அவருடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்காக, அவருடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக. நான் சொல்றேன், உங்களையே அப்படி மாற்றுவாரு. ஏனென்றால் அவருடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்காக, அவருடைய நோக்கங்கள் நிறைவேறுவதற்காக. இப்போ ஆண்டவருடைய மக்கள் அருமையானவர்களே, இதை எதிர்பார்க்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம் பார்த்து முடிச்சிருவோம். பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள் மூட்டை மூட்டையா கட்டிக்கிட்டே என்ன செய்றாங்க? வனாந்தரத்துக்கு போறாங்க. நல்லா கவனிங்க. இப்போ வனாந்தரத்தில் எந்த செலவுமே கிடையாது. யோசித்து பாருங்க, நிறைய பொண்ணு இருக்குது, நிறைய வெள்ளி இருக்குது, ஆனா எந்த செலவுமே கிடையாது. ஏன்னா சாப்பாடு அவர் பார்த்துக்கிறார். வானத்திலிருந்து மன்னா என்ன செய்யுது? விழுகுது. தண்ணி கேட்குறாங்க. தண்ணி கேட்டா கற்பரை அடிச்ச உடனே தண்ணி என்ன செய்யுது? வருது. சில இடங்கள்ல தண்ணி இருக்குது, அது கசப்பா இருக்குது. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யறாரு, கசந்த தண்ணி இனிப்பான தண்ணியா இருந்துருது, மாறிடுது. அப்ப சாப்பாடு கிடைச்சிருது, தண்ணி கிடைச்சிருது. கறி வேணும், கறிக்கு என்ன செய்யறது? நான் கர்த்தர் கீழ்காற்று அனுப்புறாரு, காடைகள் என்ன செய்யுது? விழுகுது. பைபிள்ல போட்டிருக்குது, போட்டுக்கிற ட்ரெஸ் பழசே ஆகல. இது என்ன மாதிரி ஆசீர்வாதம்ன்றீங்க? செருப்பு இருக்குது, அது தேவையே மாட்டேங்குது. அருமையானவர்களே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை கிரியை செய்யறதுனால ட்ரெஸ் பழசாக மாட்டேங்குது, செருப்பு தேவை மாட்டேங்குது, எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படுது. ஆனா கையில நிறைய பொண்ணு வெள்ளி இருக்குது. அதுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு தெரியுமா? என்ன நோக்கம்? வாசிங்க, அதை மட்டும் வாசி முடிச்சிடும். யாத்திராமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. பாருங்க, மோசே மூலமா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுங்க, எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குங்க, நான் உங்க மத்தியில் என்ன செய்ய போறேன்? வாசம் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொன்ன மாத்திரத்தில் அருமையானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்டணும், கர்த்தருக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்டணும், கர்த்தருக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டணும்னு சொல்லி அவங்க பாருங்க காணிக்கைகளை கொண்டு வந்தாங்களாம். என்னதை கொண்டு வந்தாங்களாம்? வாசிங்க, யாத்திராமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 22வது வசனம். மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஆலயம் கட்டணும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும் சொல்லி அந்த திட்டம் வெளிப்பட்ட மாத்திரத்தில் அருமையானவர்களே, அந்த பொன்னை எடுத்துட்டு கர்த்தருக்கு என்ன செய்றாங்க? காணிக்கை கொடுக்குறாங்க. அருமையானவர்களே, அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, இந்த பொண்ணை எகிப்தியருடைய கருத்திலிருந்து வாங்கி கொடுத்தவரே கர்த்தர் தான். கர்த்தருடைய கருத்துல வாங்கி கர்த்தருக்கு என்ன செய்யறோம்? கொடுக்குறோம் சொல்லி அருமையானவர்கள் கொடுத்தாங்க. மோசையும் ஆரோனும் அதை வாங்கி ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினாங்களாம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அருமை மரத்தினால செய்து உள்ள பொன்னினால என்ன செய்யாங்களாம்? மூடுனாங்களாம். பாருங்க,
அது பொற்கோயிலாகவே இருந்தது. நம்முடைய தேவன் பொன்னை பார்க்கலும் வெளியேறப்பட்டவர். அவர் பரலோகங்கிற அந்த தங்கப்பட்டினத்தில் வாசம் பண்ணுகிற தேவன். அருமையானவர்களே, பூலோகத்திலையும் அவர் தங்கத்துக்குள்ள தான் வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். அதனாலதான் மகா பரிசுத்த ஸ்தலத்தை தங்கத்தினால செஞ்சாங்க, மூடி இருந்தாங்க. அருமையானவர்களே, தேவன் அன்னைக்கு மகிமைப்பட்டார். மற்றவங்க எல்லாரும், புறஜாதிகள் எல்லாருக்கும் அது தெரியும். ஆசரிப்பு கூடாரம் ஒன்று இருக்குது இந்த ஜனங்கள் மத்தியில், அங்கே தேவன் வாசமாயிருக்கிறார்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆகவே அருமையானவர்களே, எல்லாரும் கர்த்தரை என்ன செய்தார்கள்? அங்கீகரித்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் மட்டும் அந்த பொண்ணு வெள்ளியும் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. அவங்க வெறும் ஓலை குடிசை தான் கர்த்தருக்கு நினைச்சிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. கர்த்தர் அங்கே வாசமாயிருந்தார், ஆனால் அவர் பெரிய சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் குடிசையின் தேவன் அல்ல, அவர் தங்கப்பட்டணத்தின் தேவன். அப்ப ஐஸ்வர்யவான்களா இருந்த அருமையானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் மூலமாக கர்த்தருக்கு ஆலயம் கட்டப்பட்டது. கடைசியா சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. இன்னைக்கு கர்த்தர் வாசம் பண்ணுகிற வெளியேறப்பட்ட கோயில் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷருடைய உள்ளம். மனுஷருடைய உள்ளம் தான் அருமையான பொற்கோயிலை பார்க்கிலும் வெளியேறப்பட்டது. அந்த உள்ளங்களுக்குள்ள கர்த்தர் என்ன செய்கிறார்? வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த மக்களுடைய கூட்டம், இந்த ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய கூட்டம், இது சிறுசா இருந்தா மகிமைப்படும் நினைக்கிறீங்களா? இது பெருசா இருந்தா மகிமைப்படும் நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது ஜன திரட்சி ராஜாவின் மகிமை. அப்ப ஏராளமான மக்கள் சந்திக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வரணும்னா ஆண்டவருடைய மக்கள் பெரிய ஐஸ்வர்யவான்களா இருக்கணும். இஸ்ரவேல் மக்கள் அன்னைக்கு பொன்னையும் வெள்ளியையும் உடையவர்களாய் இருந்தது போல ஆவிக்குரிய மக்கள் இன்னைக்கு பெரிய ஐஸ்வர்யவான்களா இருந்தா நான் சொல்லுகிறேன், ஏராளமான மக்கள் சந்திக்கப்பட்ட ஆலயத்துக்கு என்ன செய்வாங்க? வருவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்காநத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.